தந்தை பெரியார் அவர்களின் இறுதி பேருரை பற்றி விரிவாக பேச வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா தலைவர் பேசும்போது சொன்னாங்க, இந்த மேடையில் வந்துட்டு பயிற்சி எடுத்தவங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பெரியாரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு இதெல்லாம் வருது. இதில் ஆசிரியர் கடைபிடித்த அணுகுமுறை தான் நல்ல அணுகுமுறை. அவனுக்கு பதில் சொல்லக்கூடாது, பதில் சொல்லி பெரியாளா ஆக்கக்கூடாது. வம்புக்கிழுக்கிறாப்புல, வம்புக்கிழுத்துல ஒரு பேசு பொருளாக ஆக்கணும் அப்படின்றதே அவருடைய திட்டம். பொதுவாக கருத்தியல் ரீதியாக மோதும் பொழுது நம்ம ஜெயிக்கிறப்ப இல்லையோ எதிரி ஜெயிச்சிடக்கூடாது. அந்த அணுகுமுறையை நம்ம கடைபிடிக்கணும். ஆனால் பரவலாக அது வீடியோ தலை எல்லாத்துலேயுமே பேசிட்டு வர்றாரு. நேற்றைக்கு கூட இது ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வுனா இந்த சப்ஜெக்டை எடுக்க மாட்டேன் நான். இது ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரி வாசகர் வட்டம். வரக்கூடிய வந்திருக்கக்கூடியவங்கள 90, 95, 100 விழுக்காடுமே இந்த கொள்கை மையப்பட்டவர்கள் தான், உணர்வு உள்ளவர்கள் தான், பெரியார் மீது ரொம்ப மரியாதை உள்ளவர்கள் தான். அதனால அதே ஒரு காரணத்துக்காகத்தே ஒரு சிலது சொல்கிறேன். நான் நேற்றுக்கு பேசுனதில் ரொம்ப வேகமாக பேசியிருக்கார். என்ன அது அவருடைய ஆத்திரம் என்னன்னா, இவ்வளவு பேசியும் உரிய இடத்துல இருந்து பதில் நமக்கு வரலையே. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதே ஒரு நீ எவ்வளவு தூரம் கோவப்படுறியோ அந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி அடையும். அந்த வகையில் அதே அணுகுமுறை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும். ஒரே ஒரு இது மாத்திரம் கருத்தை சொல்லி நம்ம அந்த தலைப்புக்குள்ள போவோம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய நிறைய பேருக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் கடவுள் அப்படின்ற சொல்லலாம். நம்ம எதுக்கு சொல்றோம்? அது விமர்சனம் பண்றதுக்கு நம்ம சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றதுக்காக கடவுள்ன்ற சொல்லவே நான் பயன்படுத்த மாட்டேன்னு எப்படி அது? அந்த வகையில் நம்ம கடவுள் அப்படின்றத பயன்படுத்துறோம். இதை எதிரி எப்படி விமர்சனம் பண்றான்னா, இவங்களுக்கே கடவுள் நம்பிக்கை இல்லையே, கடவுள்ன்ற வார்த்தையை சொல்றாங்களே, அப்ப இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாதத்தில் என்ன ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்காது. அப்படிப்பட்ட செயலைத்தான் அந்த பிரமுகர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பெரியார் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அவருடைய கருத்துன்னு நிறைய பேசியிருக்காரு. புராணங்களில் இருக்கிறத வச்சு எடுத்து சொல்லியிருக்காரு. புராணத்தில் இன்னாரை பார்த்து சொன்னதை இன்னாரை பார்த்து சொன்னாரு அப்படின்றது மாதிரி சொன்ன செய்தியை சொல்றேன் பார்த்தீங்களா. கடவுள்னு குறிப்பிட்டதுனாலே கடவுள் நம்பிக்கை மாறிட்டாங்கன்னு சொல்றது மாதிரி அந்த யார் இன்னார்கிட்ட இருந்து சொன்னதை பெரியாரை எடுத்து காமிக்கும் போது பெரியாரே சொன்னது மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட பரப்புரை நீண்ட நெடுகாலமாக இதே குற்றச்சாட்டை அவங்க பார்ப்பனர்கள் வைத்தார்கள். இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டு எல்லாமே ஒன்றும் பயன் தரலை அப்படின்றதுனால இன்னைக்கு வழிமுறையை வேறு மாதிரி மாற்றி பார்ப்பனர் அல்லாதவரை ஒருத்தவரை வச்சு விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயம் எப்பொழுதும் போல் இறுதியில் வெற்றி அடைபவர்கள் பெரியார் இயக்கத்தவர்கள் தான். எதற்கு பதிலளிக்க வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டக்கூடிய நிலையில் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இல்லை. நமது தலைவர் ஆசிரியர்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அது அவர் பேசலைன்றது அந்த பிரமுகருக்கு பெரிய ஆதங்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தலைப்பு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெறுவதாக நான் கருதுகிறேன். ஏன்னா தந்தை பெரியாரின் இறுதி பேருரை என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் அந்த தலைப்பில் பேசியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு காலகட்டம் அரசியல் சூழல் மற்ற இதெல்லாம் சற்று மாறுபட்டு இருக்கிறது. இறுதி பேருரை எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அதில் தியாகராய நகரில்
19ஆம் தேதி டிசம்பர் 19 1973 அதில் வந்துட்டு ஐயா பேசுகிறார். அதுதான் ஐயா வந்து பொதுக்கூட்டத்தில் பேசின கடைசி கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது அப்படின்றத கொஞ்சம் பின்னணியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே டிசம்பர் மாதத்தில் 1973 டிசம்பரில் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதி 2 நாட்கள் வந்துட்டு இதே பெரியார் திடலில் தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாடு அப்படின்ற மாநாட்டை வந்து நடத்துகிறார் பெரியார். அந்த மாநாட்டை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன? பெரியார் வந்து 95 ஆண்டு காலம் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டவர், போராடியவர், சமத்துவத்துக்காக போராடியவர். மனிதரில் ஏற்றத்தாழ்வு இல்லை, அனைவரும் சமம் என்ற நிலை வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர். அதற்காக இன்னல் பலவற்றை அனுபவித்தவர். அவருடைய இந்த பேச்சை படிக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன வருது அப்படின்னா, இவ்வளவு நாள் இருந்து ஒன்றுமே சாதிக்கலையே நம்ம அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து அவருக்கு ரொம்ப இருக்கு. ஏன்னா ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் அந்த ஆதிக்கத்தை தக்க வைத்ததுல எவ்வளவு சிரத்தையோடு இருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு மனசில் உறுத்துனது இதே. ஓரளவுக்கு நம்ம ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. இந்த கருவறைக்குள் நுழையக்கூடிய அந்த அர்ச்சகர்களை வந்து ஆட்சி நம்ம ஆட்சி வந்துருச்சு, சட்டமும் இயற்றியாச்சு. சட்டம் இயற்றினாலும் கூட வந்து நீதிமன்றத்தின் படிக்கட்டில் அங்கே இருக்க ஆதிக்க சக்திகள் இருக்கிறதுனால அந்த சட்டம் செல்லாது அப்படின்றாங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகக்கூடிய அந்த சட்டம் வந்து கலைஞர் அவர்கள் முதல்வராக 2ஆம் முறை முதல்வராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட சட்டம். அது உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்று அந்த சட்டம் செல்லாது என்ற தீர்ப்பை, அதில் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அர்ச்சகர் வந்து பரம்பரையாக வந்துக்கிட்டு வரக்கூடாது அப்படின்றத தவிர மற்றது வந்து அதற்கு முறையான பயிற்சி, ஆகம விதிகள்லாம் வந்துக்கிட்டு பயிற்சி தரணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஒரு அறிவுறுத்தலோடு வந்துட்டு அந்த பெட்டிஷனை வந்துட்டு அவங்க இது பண்ணிடுறாங்க. அதனால் அந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வர முடியாமல் போயிடுது. அதத்தை பின்னாளில் வந்துட்டு பெரியார் அவர்கள் மறைந்ததற்கு பின்பு தந்தை பெரியார் நெஞ்சில் அந்த முல்லை வைத்து கொண்டே அவருக்கு அரசு மரியாதை செலுத்தினேன் என்று கலைஞர் சொல்லக்கூடிய ஒரு சூழல்லாம் வருது. அந்த சுப்ரீம் கோர்ட் அது 71 இந்த பேசுறது வந்துட்டு இந்த மாநாடு நடக்கிறது 73 இறுதி. ஐயாவுக்கே ஒரு நிலைமை வருது, என்ன இவ்வளவு தூரமாக பொது வாழ்க்கையில் இருந்து இந்த சின்ன காரியத்தை கூட நம்மளால் பண்ண முடியலையே, நம்ம மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களேன்றது ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் தான் அந்த மாநாட்டை வந்துட்டு நடத்துகிறார். அந்த மாநாட்டை நடத்திட்டு உடனே அவர் டூர் கிளம்புறார், பிரச்சாரம். அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் போட்டிருக்கு அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக விடுதலையெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் பொதுவெளியில் மக்களிடம் அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நோக்கிலே வந்துட்டு 8-9 வந்து டிசம்பர் மாதம் மாநாடு நடக்கிறது. 12ஆம் தேதி ஒரு 3 நாள் கழித்து கரூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அதுக்கு அடுத்து 12க்கு அடுத்து 16 டிசம்பர் திருச்சியிலே ஒரு கூட்டம். 17 டிசம்பர் கும்பகோணத்தில் ஒரு கூட்டம். அந்த கும்பகோணத்தில் என்ன பேசுகிறாருன்றதை இந்த பேச்சு முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் இருக்குது அந்த கும்பகோணம் பேச்சு. அது 17க்கு அடுத்து 18 டிசம்பர் இதே சென்னையில் திருவல்லிக்கேணியில் ஒரு கூட்டம் பேசுகிறாரு. 18க்கு அடுத்து 19 அதுதே வந்து தியாகராயர் கூட்டம். அந்த கூட்டத்தின் உரையை அதை படிக்கும் போதே வந்து அவருடைய அந்த மனத்தாங்கல் இருக்குது பார்த்தீங்களா. பொதுவாக இவ்வளவு தூரம் பொது வாழ்க்கையில் இருந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே, என்ன இல்லை இது பண்ண முடியல, ஒரு ஆதங்கம், அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த விழிப்புணர்வு அடையலையே, ஏதாவது செய்யணும். இந்த அரசுக்கு எதிராக வந்துட்டு இந்த சட்டத்தை அவங்க திருத்தி உரிய ஒரு இந்த நம்ம மேல் சுமத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இழிவை போக்குவதற்கு சட்டமும் இல்லை, ஆட்சியாளர்களும் இல்லை. ஆட்சியாளர்கள்னா ஒன்றிய ஆட்சியாளர்கள், அவங்கதான் வந்து சட்டத்தை திருத்தணும், எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு வெளிப்பாடு வந்து அதனுடைய அந்த உணர்ச்சி
கொந்தளிப்பாக அந்த இறுதி பேரை முழுவதும் வந்துட்டு இருக்கு. அது அந்த இதில் பொறுத்து சில செய்திகள்லாம் சொல்லும்போது நம்ம வயதுக்கு நம்ம அனுபவத்துக்கு நம்மளால் அதை வாசித்து சொல்ல முடியாது. அதை சொல்கிறதுக்கும் ஒரு சீனியாரிட்டி பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரியாருக்கே சில அவலங்களை அசிங்கங்களை வந்து சொன்னால் எடுபடும். அப்படியெல்லாம் பேசியிருக்காரு பெரியார் அவர்கள். அந்த இறுதி பேருரை வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அதுலேயும் கூட அம்மா அவர்கள் அந்த இறுதி பேருரைன்னு ஒரு புத்தகம் காமிச்சிங்கல்லம்மா, அதை விட இந்த புத்தகத்தை வாங்க. இதுதான் லேட்டஸ்ட் எடிஷன். இதில் வந்துட்டு ஒரு முன்னுரை பதிப்புரைன்னு சொல்லி ஆசிரியர் கொடுத்துருக்காரு. அநேகமாக அந்த நீங்கள் கொடுத்து வச்சிருக்க எடிஷனில் வந்து இருக்காது. இந்த இறுதி பேருரையை வந்து எப்படி நம்ம எதிரிகள் வந்து ஒரு காலகட்டத்தில் எப்படி பயன்படுத்தாங்கன்னா, நம்ம இயக்கத்தவே முடக்கி போடுறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இறுதி புரை எடுத்துக்கிட்டேன். இந்த இறுதி பேருரையில் வந்துட்டு பெரியார் இப்படி பேசியிருக்காரு. அதனால் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது வந்து பெரியாரை வந்து முதல் முறையாக இந்த இறுதி பேருரையை யாரும் படித்தாங்க அப்படின்னாங்கன்னா பெரியாரை வந்து பெரிய ஒரு டெரரிஸ்ட் அப்படின்றது மாதிரி நினைப்பான். அப்படிப்பட்ட ஒரு இதைத்தான் அவங்க எவிடன்ஸாக வச்சுருக்காங்க. பெரியார் இயக்கத்தை முடக்கி போடுறதுன்னா இயக்கத்துக்கு ட்ரஸ்ட் எல்லாத்தையுமே வந்து முடக்கி போடுறதுக்கு வந்துட்டு இந்த இறுதி பேருரையத்தை அவங்க வந்து அந்த நீதிமன்றத்தில் ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து எவிடன்ஸாக வந்து காமிக்கிறாங்க. அதனால் நம்ம பெரியார் மீது பற்று கொண்டவர்கள், பெரியார் கொள்கையாளர்களுடைய நாம் வந்து என்ன, பெரியாரை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, பொதுவாக எந்த புரட்சியாளருக்குமே ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு வார்த்தையை மாத்திரம் மேலோட்டமாக ஒரு வாக்கியம் இருக்குது, சொற்றொடர் இருக்குது. அதில் சொற்றொடரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு பெரிய அறிவுஜீவித்தனமாக அதை விவாதிக்கிறது. இப்போ பார்ப்பனர்களுக்கே உண்டான அது கலை. அது எந்த புரட்சியாளருமே அப்படி வந்து ஒரு கருத்தியல்வாதியை வந்து அப்படி விமர்சனம் செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்ல வர்றாரு, கால வரிசைகளுக்குன்னு எடுத்துக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் சொன்னது ஒன்றா இருக்கலாம், கால வெள்ளத்தில் வந்துட்டு அப்படி மாறி வரும்போது அவருடைய இறுதி நாளில் வந்து ஒரு கருத்தியல்வாதி வந்துட்டு ஒரு சரியான செய்தியை சொல்லியிருக்கலாம். பின்னாடி சொன்னதை முன்னாடி சொன்னதாகவும் முன்னாடி சொன்னதை கடைசியாக சொன்னதாகவும் எடுக்கிறது கூட சரியான அணுகுமுறை இல்லை. அதனால் நம்ம வந்து நம்மளை வந்து தாக்கக்கூடிய ஒரே ஒரு இதுனா இந்த ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் தான் பெரியார். திருக்குறளை வந்து மலம்னு சொன்னார். திருவள்ளுவரை வந்துட்டு ஆரியத்தின் கைக்கூலி அப்படின்ற மாதிரி சொன்னார். இது மாதிரி ஏதாவது ஒரு கான்டெக்ட்ல இந்திக்கு ஆதரவாக இருந்தார். இப்படி இதை பற்றி சுருக்கமாக சொல்லிட்டு இது பண்ணார். எந்த கான்டெக்ட்ல எந்த சூழ்நிலையில் அதுதே அவர் சொன்னாரா, அதோட சேர்த்து என்னென்ன சொன்னார் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து நமக்கே இல்லை எனக்கே வந்தது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இறுதி பேருரை நானும் தெளிவு படிச்சிருக்கேன். இந்த கூட்டத்துக்காக மறுபடியும் நேற்று உட்காந்து ரைட்டு படித்தேன் நான். அதை படிக்கும்போது அந்த வாசிப்புன்னு சொல்லுவாங்க, அதை விட அந்த மறுவாசிப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம் வேணும். கொஞ்சம் விஷயம் படிச்சிருப்போம், அவ்வளோ ஆழமாக இருக்காது. இப்போ ஒரு அனுபவம் இயக்க தொடர்போடு படிக்கும்போது அதனுடைய பரிமாணம் வந்து வேறு. அதனால் இந்த எழுச்சியை முடிஞ்சோடனே அருள் கூர்ந்து எல்லாருமே இந்த இறுதி பேருரையை வந்துட்டு அவசியம் படிச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படித்து இதில் வந்து இதுக்கு விளக்கங்கள் இது எல்லாமே வந்துட்டு இந்த மேடை போட்டு பேசுறது இதில் எல்லாம் வந்துட்டு வர வர நம்பிக்கை குறையும். எப்படி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் பிரச்சாரகராக மாறணும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு உங்கள் சர்க்கிளில் நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பெரியாரை பற்றி தோணக்கூடிய ஒரு ஐயப்பாடுகளை நீங்களே விளக்கணும். அதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பிரச்சாரகராக மாறணும். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரமே இனிமேல் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு மாநாடு இதெல்லாம் வந்துட்டு ஒரு இயக்க ரீதியாக மாநாடு, ஒரு பிரகடனம், தீர்மானங்கள் இதெல்லாம் தேவை. ஒரு இயக்கம் வந்து எந்த இதில் வந்துட்டு பயணிக்குது அப்படின்றத ஒரு வெளி உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு. ஆனால் உண்மையான இப்படி விமர்சனங்கள், பெரியாரை பற்றி ஒரு சரியான புரிதலை, அவருடைய கொள்கைகளை பற்றி ஒரு சரியாக விளக்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சார அணுகுமுறையைத்தான் பெரியாரியல்வாதியாக அனைவரும்
கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அருள் கூர்ந்து இந்த புத்தகம் நம்ம காப்பியெல்லாம் இங்கே இருக்குது, புத்தக நிலையத்திலே இருக்குது. தேவையானது படிச்சுட்டு இதை ஒரு பெரியாரியலை பொறுத்தளவில் ஒரு பாடம்னு எடுத்துக்கங்க. நீங்கள் ஒவ்வொருத்தையும் வந்துட்டு வாசிச்சுட்டு போகக்கூடாது, வாசித்து அசைப்போடணும். அசைப்போட்டு உணரக்கூடிய செய்திகள் அவ்வளோ தூரம் வந்துட்டு உள்ள அடங்கியிருக்கு. நம்ம இந்த இறுதி பேருரையில் என்ன பேசினார் அப்படின்றத செல்வதற்கு முன்பாக சில அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு நினைவுபடுத்துகின்ற வகையில் அதை கொஞ்சம் சொல்லி தெளிவுபடுத்தி கொண்டு அப்புறம் உள்ள என்ன பேசினார் அப்படின்றத போவோம். சூத்திரன் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். தாசி மகன் அப்படின்றது நம்ம பரவலாக பேசக்கூடியது. சூத்திரன் என்பதற்கு விளக்கம் வந்துட்டு மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வகையான அர்த்தம் இருக்கிறது. 7 வகையான அர்த்தம். யுத்தத்தில் ஜெயித்து கொண்டு வரப்பட்டவன், தோல்வி அடைஞ்ச வெற்றி அடைஞ்சவன் தோல்வி அடைஞ்சவனை ஒரு பிணை கைதியாக பிடித்து வரும்போது அவனுக்கு சூத்திரன் என்ற பட்டம் இருக்கு. பக்தியினால் வேலை செய்கிறவன், விலைக்கு வாங்கப்பட்டவன், ஒருவனால் கொடுக்கப்பட்டவன், குல வழியாக தொன்று தொட்டு வேலை செய்கிறவன், குற்றத்திற்காக வேலை செய்கிறவன் என சூத்திரர்கள் 7 வகைப்படுவார்கள். எல்லாத்துக்குமே மொத்த பேர் வந்துட்டு சூத்திரன் அப்படின்றது. மனு தர்மத்தில் தானே இருக்குது, சட்டத்தில் எங்கேயாவது இருக்கா அப்படின்றதையும் ஒரு ஐயப்பாடு உங்களுக்கு வரலாம். மனு தர்மன்றது கிபி 1ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் உருவானது, ராஜாக்கள் காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜனநாயகம் வந்துருச்சு, தேர்தல்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், எல்லா மாற்றங்களும் நடந்திருக்கு. மனு தர்மத்துக்கு இதை பற்றி என்ன இன்னும் பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்ற ஒரு ஐயப்பாடு வரலாம். எல்லா மாற்றங்கள் நடந்தாலும் அடிப்படையில் மனு தர்மம் என்ன சொன்னதோ அதைத்தான் சட்டங்கள் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு நுணுக்கமான செய்தியும் ஒரு தீர்மானமாக அந்த சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார். அதுக்கு அடுத்து இந்து, இந்த மதத்துக்கு வந்துட்டு இந்து அப்படின்றது ஆரம்பத்திலிருந்து வரல. வேத மதம், வைதிக மதம் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் வெள்ளைக்காரன் வந்துட்டு அதுக்கு இந்து மதம் அப்படின்ற ஒரு பேர் தரக்கூடிய ஒரு சூழல் வருது. மத நம்பிக்கை அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு உரிமையானது. ஒரு மதத்தை, எந்த மதத்தை விரும்பணும் அப்படின்றது வந்துட்டு அந்த அடையாளம் வந்துட்டு அவங்கவுங்களுடைய அடிப்படை உரிமை. நம்ம பிரச்சாரம் பண்ணலாவுடைய எனக்கு இந்த மதத்தையும் பிடிக்கும் இருப்பேன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கு. ஆனால் இந்து என்பதற்கு விளக்கம் சொல்லுவது வந்துட்டு சற்று வித்தியாசமானது. ஒரு மதத்தின் எனக்கு பிடிக்கும், அந்த மத அடையாளம் எனக்கு வேணும்னா அந்த மத நம்பிக்கையில் ஈடுபாடு கொண்டிருந்தால் அந்த மத நம்பிக்கை எனக்கு பிடிக்குது, அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறது, அதனுடைய நடவடிக்கைகளை நான் கடைபிடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த மதத்தை விரும்புறது யாரும் நம்ம மறுக்க முடியாது. கிறிஸ்தவ மதம் இருக்கு, இஸ்லாமிய மதம் இருக்கு, அதை விருப்பப்பட்டு தழுவ வேண்டும் என்றால் யாருக்கும் வந்துட்டு அதை அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு தழுவுவதற்கு உரிமை இருக்கிறது. அதே போலத்தான் இந்து மதம் எனக்கு பிடிக்கிறது, அதனால் அதை ஏற்றுக்கொண்டு தழுவுகிறேன் அப்படின்னு சொல்வது மாதிரி சட்ட விளக்கங்கள் இல்லை. அந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னா நீ யார், நீ இந்துவா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லும்போது உங்களை பதில் சொல்ல விட மாட்டாங்க. நீ இந்துவா அப்படின்றத கேள்வியை கேட்டுட்டு பதில் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நீ கிறிஸ்தவனா அப்படின்னு இன்னொரு கேள்வியை கேட்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல. அடுத்து நீ முஸ்லிமா? இல்ல. அடுத்த கேள்வி பார்சியா? இல்ல. அடுத்து யூத மதமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை. அடுத்து கேள்வி கேட்கறதை நிப்பாட்டிட்டு உங்களையும் பதில் சொல்ல விடாம நீ இந்து அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுற.
விருப்பப்பட்டு ஒரு மதத்தை கடைபிடித்து ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்று, விருப்பப்படாமலே வந்துட்டு ஒரு இந்து முத்திரை, ஒரு மதத்தின் முத்திரை உங்கள் மீது விழுவது என்பது மற்றொன்று. அந்த இரண்டாவது ரகம்தான் அந்த இந்து மதம் என்கின்ற அடையாளம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், the identity of Hindu is not a question of preference. நீ விரும்பினதுனால உனக்கு அந்த அடையாளம் கிடையாது, இந்து மதம்ங்கிற அடையாளம். The identity is based on the non-preference to certain religions. சில மதங்களை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இந்து மதத்தை சார்ந்தவன் நீ என்பதற்கான அடையாளமாக இருக்க. இப்படி ஒரு விளக்கங்கள் வந்தா இது எப்படி ஒரு கேட்கறதுக்கே வினோதமா இல்லையா? உனக்கு பிடிக்குதா அப்படின்ற மாதிரி. மற்ற மதங்கள் சில குறிப்பிட்ட மதங்களை சொல்லி அந்த மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, கடைபிடிக்கவில்லை என்றால் நம்ம இந்துதே. இப்போ நம்ம மதம் இருக்கிறோம், கடவுள் நம்பிக்கை இல்லை, மத நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சட்ட பிரகாரம் நமக்கு என்ன அடையாளம்? இந்து. இது ஒரு நாகரிக சமுதாயத்தில் ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு அரசாட்சி உள்ள மிக்க ஒரு நாட்டில், சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாமா? ஆண்டாண்டு காலமாக இந்து என்பதற்கு இந்த இதுதான் வருகிறது, இந்த விளக்கம்தான். அடுத்து சுயமரியாதை இயக்கம் தோன்றப்பட்ட பொழுது 5 கொள்கைகளை முன்னெடுத்து செய்ததாக இறுதி பேருரையில் தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னா, கடவுள் ஒழியணும் அப்படின்றது ஒன்று. அடுத்து மதம் ஒழியணும். இந்த இரண்டை பற்றி அதிகமாக நான் சொல்ல தேவையில்லை. நிறைய பெரியார் பேசியதை கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், விளக்கம் பெற்றிருப்பீர்கள். அடுத்து மூன்றாவதாக அவர் சொல்வது காந்தி ஒழியணும். காந்தி ஒழியணுன்றது எப்ப? 73 சொல்றார். காந்தி அப்ப இருந்தாரா? அப்ப காந்தி ஒழியணும்னா காந்தி என்ற மனிதரை சொல்லல, காந்தியை எப்படி பயன்படுகிறார் என்ற அடிப்படையில் காந்தி ஒழியணும், காந்தியுடைய கொள்கை ஒழியணும். ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம விளக்கமாக சொன்னாத்தே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு புரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா காந்தியினுடைய ஒரு மாபெரும் சீடர் பெரியார். காங்கிரஸை விட காந்தியார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சவர். ஏன்னா வைக்கம் போராட்டம் காங்கிரசின் செயல் திட்டங்களில் ஒன்றாக இல்லை. காந்தி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனா காந்தி அந்த அளவுக்கு ஆதரவு தரவில்லை. ஏன்னா இதெல்லாம் நம்ம வரலாறு கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கணும். 100 வருஷம் ஆச்சு வைக்கம் போராட்டத்துக்கு. 25 வருஷம் முடிஞ்ச உடனே வெள்ளி விழா கொண்டாடினாங்க. 50 வருஷம் முடிஞ்ச உடனே பொன் விழா கொண்டாடினாங்க. அன்னைக்கு எல்லாம் பெரியார் அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. பொன் விழாவில் தெரியல, பெரியார் தெரியல. இன்னும் சொல்ல போனால் காந்தியினுடைய பங்களிப்பு தான் அது நிறைய இருந்ததாக எல்லாமே சில பதிவுகள் பண்ணியிருக்காங்க. ஆய்வு அந்த வைக்கம் போராட்டத்தில் தான் காந்திதே பங்களிப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த நூற்றாண்டு விழா நடைபெறக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பெரியாருடைய பங்களிப்பு என்ன என்பதை முழுமையாக ஒரு பதிவிடக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. இதற்கு காரணம் பெரியார் நிறுவிய இயக்கம் பெரியாரை, அவருடைய பங்கை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகிறது. நமது தலைவர் ஆசிரியர் தமிழர் தலைவர் அவர்கள் நிலைநிறுத்தி வருகிறார். ஏன்னா ஆசிரியர் சொன்ன ஒரே ஒரு கூற்றத்தை, இதே இங்க சென்னையில் பெரியாருடைய சிலைக்கு மேல இந்த ஸ்பென்சர் பக்கத்தில் இருக்குதுல்ல, ஸ்பென்சரா சிம்சன், தலையில் 2 செருப்பை வச்சுட்டான் ஒரு சங்கி, ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதை நாம் செல்வதற்கு முன்பாக பிற கட்சிக்காரர்கள் அந்த சிலை முன்பு கூடி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதில் இன்னும் சொல்ல போனா நெத்தியில பட்டையடிச்ச பக்தர்களும் போய் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது.
கடவுள் இல்லைன்னு சொன்னவர் பெரியார். அவருடைய சில அவமதிப்புக்கு போய் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்டவுடனே கடவுள் இல்லைன்னு சொன்னவர் அவர் தான். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் என் பிள்ளைய வந்துட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணமாக இருப்பவர் பெரியார். அவருடைய சிலையை யார் அவமானம் செய்தாலும் வந்துட்டு அதை எதிர்ப்பேன் என்று ஒரு துணிச்சலோடு வந்தாங்க. அப்போ ஆசிரியர் சொன்னார், பரவாயில்ல, இவ்வளோ நாள் நம்ம பெரியாரை வந்து கட்டி காத்து தூக்கி பிடிச்சதனுடைய பிரதிபலிப்பு இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து வெளி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது மாதிரி இந்த வைக்கம் போராட்டம்ன்றது நூற்றாண்டு விழாவோட ஒரு நூற்றாண்டு விழான்னு நினைச்சிடக்கூடாது. பெரியாருக்கு உரிய அங்கீகாரத்தை நமது முதல்வர் அவர்களும் அதே போல் அந்த வைக்கம் நிகழ்ச்சிக்கு சில பேர் தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. நாம் பேசுறது வந்து நம்ம தலைவர் பெரியாரை பற்றி பேசுவது இயல்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுவதும் இயல்புதான். ஆனால் பெரியாருடைய உண்மையான பங்களிப்பை புகழ்ந்து பேசியவர் பினராயி விஜயன். இந்த மீட்டிங்லேயே வந்துட்டு யாருடைய பேச்சு மலையாளத்திலிருந்து பேசினார். மலையாளம்னா நம்மளுக்கு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் தெரிந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். முழுமையான வரலாற்றை அவர்களே அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. அப்படித்தான் நம்ம வந்து பெரியாரை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இதில் இருக்கோம். அவருடைய பிரச்சாரங்கள், விளக்கங்கள், கொள்கை, இதெல்லாம் புத்தகங்கள், பேச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த சரியான புரிதலோடு நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த காந்தியை பற்றி சொல்லும்போது, காந்திய சீடராக இருக்காரு, தென்னை மரத்தில் வெட்டுறாரு, கல் ஒழிப்பு இதை பொறுத்தளவில். பின்னாடி வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறினாலும் காந்தி மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காரு. 25 வெளியே வர்றாரு. 27 வந்து பெங்களூரில் போய் அவர் சந்திச்சுட்டு அதுதான் இறுதியான சந்திப்பு காந்தியாருடன். அப்பொழுது விவாதங்கள், இந்த வர்ணாசிரமத்தில் தனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்றது மாதிரி, அதாவது பார்ப்பனர், சூத்திரர் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறாரு யார்? காந்தியார். அது எப்படி மகாத்மாஜி நீங்கள் எல்லாம் இதை நம்புறீங்க, பார்ப்பனர்கள்லாம் அது அப்போ பார்ப்பனர்கள் நல்லவங்களே இல்லையா அப்படின்னு சொல்லும்போதே வந்துட்டு கோபாலகிருஷ்ண கோகலேன்னு சொல்கிறாரு. உங்களுக்கே ஒரு ஆள் தெரியும் போது எனக்கெல்லாம் தெரியவே இல்லைன்னு சொல்லி காந்தி எங்கே நிற்கிறாரு, நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்றது மாதிரி கிளம்பி வந்துட்டு ஒரு இயக்கம் ஃபுல்லாக இதாகி வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு காந்தியாரை சுட்டு கொன்னதுக்கு பின்னாடி காந்தியாரை போற்றுகின்ற ஒரு தலைவராகவும் பெரியார் வருகிறார். ஒரு நிலைப்பாடு பாருங்க. அது அதாவது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்ஜெக்டிவ் அப்படின்றது. அதாவது இன்னைக்கு நான் ஒன்று நினைச்சிட்டேன்னா அதுவே வருங்காலத்துக்கு ஃபுல்லாக அது சரி அப்படின்றது மாதிரி இல்லை. அந்த கடைசி காலத்தில் காந்தியாரிடம் சில மாற்றங்கள் தென்படுகிறது. வர்ணாசிரமத்துக்கு புறம்பாக, வர்ணாசிரமம் தப்புன்னு சொல்லலை, அதுக்கு புறம்பாகவே ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிக்கிறார். ஆனால் அவரை வந்துட்டு எந்த காரணத்துக்காக பார்ப்பனர்கள் பயன்படுத்தினார்களோ அந்த நோக்கம் வந்துட்டு பழுதுபடும் போது அவரவே காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணும்போது பெரியார் வந்து அந்த இறுதியில் வாழ்ந்த காந்தியாரை போற்றுகின்ற விதமாக காங்கிரஸ்காரர்களே சொல்லாத, கோரிக்கை வைக்காத ஒரு இதை வந்து இந்த நாட்டுக்கு காந்தி தேசம்னு வச்சிருங்க. இந்து மதத்தில் ரொம்ப நம்பிக்கை வருது, அதுக்கு காந்தி மதம் கூட பேர் வைங்க அப்படின்ற அளவுக்கு போறாரு. காரணம் வந்துட்டு 100க்கு 100 அப்படின்றது மாதிரி இல்லை. இந்து மதத்தினுடைய அந்த இதாவது அழியட்டும், காந்தியாவது வரட்டும். ஏன்னா இறுதி நாளில் வாழ்ந்த காந்தி வந்துட்டு இது. ஆனால் அதுக்கு பின்னாடி காந்தியை, பழைய காந்தியத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு வேற ஒன்றும் வேணாம். காந்தியை சுட்டு கொண்டவனும் ஆர்எஸ்எஸ் காரனே. காந்தியை இன்னைக்கு போற்றுகின்றவனு யாரு? ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்ட பிஜேபி காரனும் போட்டுறான். அப்போ குழப்பமா இல்லையா? அதனால இன்னைக்கு காந்தியாருடைய முழு இதை வந்துட்டு இன்னைக்கு அவங்க காமிக்கல. எதிரியும் கொண்டாடலாம், அம்பேத்கரை எதிரியும் கொண்டாடுறான். ஆனால் பெரியாரைத்தான் அவனால் கொண்டாட முடியவில்லை. அந்த சிதைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டு அவர்கள் அந்த அந்த இமேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அவர் மீது இருக்க மரியாதையை குறைக்கும் விதமாக சொல்லாததை சொன்னதாக கூறிக்கொண்டே வருகிறார்கள். அடுத்து காங்கிரஸ் ஒழியணும். காங்கிரஸை பொறுத்தளவில் அந்த சமூக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வந்து அவர் வெளியே வர்றார். ஏன்னா இந்த 5 கொள்கைகளை குறிப்பிட்டு அவருடைய இறுதி பேருரையில் தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார். காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலேயும் கூட நம்ம இன்னைக்கு பெரியார் பேச்சை வந்து குறிப்பிட்டு பேசும் பொழுது காந்திக்கு எப்படி ஆரம்ப காந்தி இறுதி நாள் காந்தி மாதிரி காங்கிரஸும் இன்னைக்கு இருக்க கட்சி, ஆனால் இன்றைக்கு இருக்க காங்கிரஸ் வேறு.
அதனால அதை தெளிவுபடுத்தும் போது வந்துட்டு காங்கிரஸ் ஒழியணும்னா அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் ஒழியணும். இன்னைக்கு இருந்த அங்க வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்து தீர்மானத்தவே வந்துட்டு அனுமதிக்கலாம் அவங்க காஞ்சிபுரம் மாநாட்டில். ஆனால் இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் வந்துட்டு தலைமை செயற்குழு தீர்மானம் போடுறாங்க, இடஒதுக்கீட்டுக்கு தீர்மானம் போடுறாங்க, ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும்ன்றாங்க. 50 விழுக்காடு உச்சவரம்பு இருக்குல்ல நில இடஒதுக்கீடுக்கு, அதை எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால் நாம் பேசும்போது வந்துட்டு சில நேரம் சூட்சமமாக எதிரிகள் வந்துட்டு வேற மாதிரி சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே கூட்டணியாக இருக்காங்க, காங்கிரஸ் ஒழிக்கணும்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால் எங்கெங்க ஒரு பேச செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ, பிரச்சாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கழுது அந்த பழைய பேச்சில் காங்கிரஸ் அப்படின்றத இன்றைய காங்கிரஸ், அன்றைய காங்கிரஸ் அப்படின்றத வேறுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்ப்பான் ஒழியணும். இதில் வந்து கொஞ்சம் வெளிப்படையாகவே நம்ம பேசி ஆகணும். வெளியாட்கள்கிட்ட பேசும்போது நம்ம பார்ப்பனியம் வேற பார்ப்பனர் வேற அப்படின்னு வெளியாட்கள்கிட்ட பேசணும். பெரியார் வந்து தனி மனிதனை வந்துட்டு எதுவுமே அவர் சொன்னது கிடையாது, பார்ப்பனியத்தை அவர் இது பண்ணாரு அப்படின்ற மாதிரி பேரணும். ஆனால் இயல்பாகவே நாம் அனைவரும் பார்ப்பனர் துவேஷியில்தான் இருக்க வேண்டும், அவங்களை எதிர்த்து ஆகணும். நமக்கு தெரிந்த பார்ப்பனர்கள் எல்லாத்துலேயும் சரியா இருப்பாங்க, இந்த இடஒதுக்கீடு இதில் மாத்திரம் வந்துட்டு வரவே மாட்டாங்க. அதனால நமக்கு வந்துட்டு பரம்பரை ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பார்ப்பனர்களை பொறுத்தவரை நம்ம லெவலில் மனசில் வந்துட்டு அப்படிப்பட்ட அணுகுமுறையைத்தான் வளர்க்க வேண்டும். நடுநிலையாளர்களை பொறுத்தளவில்லை, வெளிப்பகுதியை பொறுத்தளவில் வந்துட்டு அணுகும்போது தனி மனித தாக்குதல் வந்து கிடையாது. ஏன்னா இதனுடைய பகுத்தறிவு என்ன உண்மை என்னன்னா, அந்த தனிப்பட்ட பிராமணர் எவருமே வந்துட்டு ஒரு உண்மையானவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நியாயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதனுடைய சாராம்சம் இல்லாததை போயிட்டு இருக்கிறதாக நம்ம அது இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனதளவில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு இருக்க வேண்டும். அதனால பார்ப்பான் ஒழியணும்ன்றதை விட வெளியே வந்து பார்ப்பனியும் ஒழியணும், நம்மளை பொறுத்தளவு பார்ப்பான் ஒழியணும் அப்படின்ற ஒரு இந்த 5 கொள்கைகளை வந்து வைத்து கொண்டு தான் அந்த இறுதி பேருரையிலே அவர் சொல்லுகிறார். அந்த பேருரை உள்ளடக்கத்தை செல்வதற்கு முன்பாக அந்த இறுதி பேருரை அந்த கூட்டமே வந்து அந்த மாநாட்டில் வடிக்கப்பட்ட தீர்மானங்களை வந்துட்டு எடுத்து சொல்வதற்காகத்தான், விளக்குவதற்காகத்தான் 5 கூட்டத்தில் பேசுகிறாரு. 5வது கூட்டம் தான் இறுதியான கூட்டம். அந்த விரைவாக அந்த ஒரு 6 தீர்மானம் வந்துட்டு அந்த ஜாதி ஒழிப்பு மாநாட்டில், தமிழர் சமுதாய இழிவு ஒழிப்பு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு 6 தீர்மானங்களை நான் வாசித்து விடுகிறேன். தீர்மானம் 1, நமது ஆட்சி கடவுள் மத நடவடிக்கைகள் சம்பந்தமற்ற மத சார்பற்ற செக்யூலர் ஸ்டேட் ஆட்சி என்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது என்ற போதிலும் மக்கள் எல்லோரும் மதப்படியும் ஜாதிப்படியும் பிரிக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தும் வகையில் முஸ்லிம், கிறிஸ்தவர், பார்சி, யூதர் தவிர்த்த மற்றவர்கள் யாவரும் பௌத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள், பகுத்தறிவாளர்கள், நாஸ்திகர்கள் உட்பட இந்து மதஸ்தர்கள், நாத்திகர்கள் இந்து மதஸ்தர்கள், பகுத்தறிவாளர்கள் இந்து மதஸ்தவர்கள் என்று ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்துக்களில் 2 ஜாதி உண்டென்றும் அவைகளில் ஒன்று பார்ப்பனர், மற்றொன்று பார்ப்பனர் தவிர்த்த மற்ற எல்லா மக்களும் சூத்திரர் ஆவார்கள் என்றும் பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மற்றும் சூத்திரன் என்றால் 4வது ஜாதி ஆவான் என்பதோடு அவன் பார்ப்பானுடைய தாசி மகனாவான் என்று இந்து லா என்னும் சட்டத்திலேயே விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த விளக்கத்தை நம்ம சொல்லணும். அடுத்து இந்திய அரசியல் சட்டத்தின் 307வது விதி இந்து லாவை அங்கீகரிப்பதோடு, அது என்ன 372 அப்படின்னா, இந்த நாட்டை ஆளுகின்ற அடிப்படை சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த நாட்டில் இயற்றப்படுகிற எந்த ஒன்றிய அரசின் சட்டமாகட்டும் மாநில அரசின் சட்டமாகட்டும் அந்த அரசியலமைப்பு சட்ட விதிகளுக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தேவைப்படும் நேரத்தில் திருத்திக் கொள்ளலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வைத்து திருத்திக் கொள்ளலாம். அரசமைப்பு சட்டத்தில் வந்து ஜாதி என்ற வார்த்தை, ஜாதி என்ற சொல் வந்து 19 இடத்துல இருக்கு அப்படின்றாங்க. அந்த 19 இடத்துல இருக்கிறது அப்படின்றதுக்காக
ஜாதி வந்து அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டு விட்டது, அதை அங்கீகாரம் செய்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ இடஒதுக்கீடு நம்ம காக வந்து பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், அது இதுன்னு போகும்போது சில நேரம் ஜாதியை போட வேண்டியது இருக்குது. அதனுடைய நோக்கம் வந்து ஜாதியை வலியுறுத்துவதற்காக அல்ல, ஜாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் உள்வதை களைவதற்காக இடஒதுக்கீடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இடஒதுக்கீட்டை பெற வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த ஜாதி என்ற அடையாளம் வந்துட்டு கல்வி நிலையங்களிலே வந்துட்டு பதிவிடப்படுகிறது. அந்த வகையிலே அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்தளவில் வந்து அதுதான் ஆரம்பம். இந்த நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அதுதான் ஆரம்பம். அதில் வரும்போது 372 ஆர்டிகிள் அப்படின்றது, அந்த ஆர்டிகிள் தான் வந்துட்டு சட்டத்தின், அதாவது ஜாதியின் தன்மையை பாதுகாப்பதற்காக உள்ள ஒரே ஒரு ஆர்டிகிள், விதி. அந்த 372 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த விதிப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசோ இல்லை மாநில அரசோ ஒரு சட்டம் இயற்றி இருக்க வேண்டும். புதிதாக இல்லைன்னா ஏற்கனவே இருக்க சட்டத்தை வந்து திருத்தி அமைக்கிறது மாதிரி புது சட்டம் வந்திருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாத பட்சத்தில், ஏன்னா இந்த புதிய ஏற்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட சட்டம்லாம் அந்த பழைய சட்டங்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைச்சி, 75 வருஷம் ஆகுது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாகி. திருத்தப்பட்ட புதிய சட்டங்களை எண்ணிக்கை இது, திருத்தப்படாத சட்டங்கள் தான் நிறையாக இருக்கிறது. அப்போ அந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த புதிய திருத்தப்பட்ட சட்டம் புதிய சட்டம் இல்லாமல் பழைய சட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் திருத்தப்படும் வரை தொடருவதாகத்தான் அதனுடைய பொருள். அப்படின்னா என்ன, மனு தர்மத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே தொடருது. மனு தர்மத்தை எதிர்த்து பெரிய சட்ட திருத்தம் ஒன்று வந்து இது வரைக்கும் வரல. அதனால் சரியான விதத்தில் வந்து 372 விதியை வந்து இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டு, இந்திய அரசியல் சட்டத்தின் 372வது விதி இந்துலாவை அங்கீகரிப்பதோடு மத சுதந்திர உரிமை என்னும் பெயரால் அரசியல் சட்டத்தில் உள்ள 25, 26 ஒரு பக்கம் மத சுதந்திரத்தையும் அவங்க வந்து அனுமதிக்கிறாங்க. மதம்னா என்ன, இந்து மதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதி இல்லைன்னா இந்து மதமே கிடையாது. ஜாதி ஒழியன்னு சொல்லியாச்சுன்னா இந்து மத ஒழியன்னு அர்த்தம். ஆனால் நீ மத உரிமைன்ற பிறகு இந்து மதவாதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கிறது. சரத்துக்களை காட்டி சுப்ரீம் கோர்ட் அனைத்து சாதியினரும் அர்ச்சராக முடியாது என்றும், மத விஷயங்களில் அரசு தலையிட்டு ஜாதி ஒழிப்பு போன்ற சீர்திருத்தங்களை செய்ய இயலாது என்றும் திட்டவட்டமாக அண்மையில் ஒரு தீர்ப்பில் சுட்டிக்காட்டி இருப்பது. அதுதான் இந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகராவது. பார்ப்பனர் இல்லாத சூத்திர மக்களாகிய நம் மக்களின் இழிவினை என்றும் நிலைநிறுத்தும் தன்மையில் இருப்பதால் அதனை மாற்றி நம்மை மனிதர்கள், சமத்துவம் வாய்ந்த மனிதர்கள் என்பதை சட்டம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதால் கீழ்க்கணும் வகையில் அரசியல் சட்டம் திருத்தப்பட்டாக வேண்டும் என்று அரசியல் காரணங்களின்றி சமூக கண்ணோட்டத்தோடு தமிழர் சமுதாயத்தின் சார்பாக மத்திய அரசாங்கத்தை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 2, தமிழர்களை நாலாஞ்சாதியாக்குகிற கடவுள்களையும் அதனை உறுதிப்படுத்தும் மதத்தினையும் பிரச்சாரம் செய்கின்ற பத்திரிகைகளையும் தமிழ் பெருமக்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 3, நம்மை சூத்திரர்கள், பார்ப்பானின் தாசிபுத்திரர்கள் என்று இழிவுபடுத்தும் தன்மையில் கோயில்களில் நாம் கிட்டே நெருங்கினால் தீட்டாகிவிடும், அசிங்கப்பட்டுவிடும் என்று கூறப்படுபவன நமக்கு கடவுள்கள் ஆகமாட்டா என்பதை மக்களிடையே தீவிரமான வகையில் பிரச்சாரம் செய்வதுடன் நமது இழிவினை போக்கிக் கொள்ள அவைகளின் தன்மையை ஆதாரங்களில் உள்ளபடி மக்களுக்கு எடுத்துக்காட்டி பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவசியம். இந்த பிரச்சாரத்தையே இந்த தீர்மானத்தில் வந்து வலியுறுத்துறாங்க, இம்மாநாடு கருதுகிறது. அதற்காக ஒரு கமிட்டி ஏற்படுத்தி வேலை தொடங்க வேண்டும் என்று தலைவர் தந்தை பெரியார் அவர்களை மாநாடு வேண்டிக் கொள்கிறது. தீர்மானம் 4, கடவுள் வழிபாடு என்பதில் விக்கிரக ஆராதனை என்ற சிலைகளை கும்பிடுவதால் சாதி பாதுகாக்கும் தன்மையும் நமது பிறவு இழிவும் அதனால் நிலைநிறுத்தப்படுவதால்
ஏன்னா கடவுள் வழிபாடுன்றது வேற, விக்கிரக ஆராதனை கருவறைக்குள்ளே இருக்குது. அதை தொட்டா தீட்டாயிரும் அப்படின்னா அந்த விக்கிரக ஆராதனையே கூடாது அப்படின்றது மாதிரி கடவுள் வணக்கம் என்பதில் விக்கிரக ஆராதனை என்பது தடுக்கப்பட வேண்டும். கடவுள் நம்பிக்கை கூட வச்சுட்டு போ, விக்கிரக ஆராதனை கூடாது என்று இந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. தீர்மானம் 5, இந்து அறநிலைய பாதுகாப்பு இலாக்கா என்ற ஒரு இலாக்காவை நீதி கட்சி ஆட்சி உருவாக்கியதே கோயில் சாமிகளின் வருமானம் துஷ்பிரயோகம் ஆவதை தடுத்து ஒழுங்குபடுத்தவும் பல பொதுநல காரியங்களுக்கு பணம் பயன்படுத்துவோமே ஆகும். ஆனால் தற்போதைய தமிழக அரசு கோயில்களை புதுப்பித்தல், உற்சவங்கள் பெருமளவில் நடத்துதல் போன்ற காரியங்களில் பல கோடி ரூபாய்கள் செலவு செய்வதும் சதா கோயில் பழுது பார்க்கும் சேவையில் ஈடுபடுவதும் கண்டு இம்மாநாடு மிகவும் வேதனை அடைவதுடன் அம்முயற்சிக்கு தனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் அவ்வேளைகளில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசை குறிப்பாக இந்து அறநிலைய பாதுகாப்பு துறையினை கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1973. இன்றைய காலகட்டத்துக்கும் கொஞ்சம் பொருந்துறது மாதிரியே அந்த தீர்மானம். தீர்மானம் 6, இந்தியா சுதந்திரம் சுயராஜ்யம் அடைந்ததாக சொல்லிக் கொள்ளப்பட்ட நாள் முதல், அதாவது ஐயா அன்னைக்கு சுதந்திரம் துக்க நாள்னு சொன்னார். அன்னைக்கு ஒரு பெரிய பிரளயம் மாதிரி இருந்தது. ஒரு சுதந்திரம் கிடைச்சது, இவ்வளவு பாடுபட்டு 200 வருஷம் நம்ம ஆண்டுகிட்டவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போகிறோம், அதை போய் துக்க நாள் ஆனார்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் படிப்படியாக 75 வருஷம் முடியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு அந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கு கூட ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இல்லை. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசு, அவங்க வளர்த்தவர்கள், அவர்களுடைய பெரும்பான்மை வைக்கக்கூடியவர், அவர்கள் தடுத்து நிற்கின்ற நிலையில்தான் நமது சுதந்திரத்தின் மகிமை இருக்கிறது. இன்று வரை ஜனாதிபதிகள், பிரதமர்கள் போன்ற ஆட்சித் தலைவர்கள் ஒன்று பார்ப்பனர்களாகவும் அன்றி வடநாட்டவர்களாகவும் இருந்து வருகிறார்கள். தற்போதுள்ள பார்லிமெண்ட் அமைப்பில் வடநாட்டு உத்தரப்பிரதேச இந்தியாளர்கள் தான் பிரதமர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது. இதனை மாற்றி தேச நிர்வாக தலைமை ஒவ்வொரு மாநிலத்தவருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்கேற்ப அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று இம்மாநாடு தெரிவித்துக் கொள்கிறது. இந்த 6 தீர்மானம் கல்வெட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம். இது பெரியார் இயக்கம் எதுக்காக இயக்கத்தை தொடங்கினாரு, என்ன எது, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத இதில் எங்கேயுமே வன்முறை என்பது துளி அளவும் கிடையாது. பிரச்சாரம் பிரச்சாரம் பிரச்சாரம். எந்த மக்கள் இழிவுபடுத்தப்பட்டுள்ளார்களோ அந்த மக்களிடையே பிரச்சாரம் செய்து உண்மை நிலையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று தான் இந்த இது செய்யுது. அதனால் இந்த தீர்மானத்தை பொறுத்தளவில் இந்த முழு இது தந்தை பெரியார் அவர்களிடம் அந்த உரிமை, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி அதிகாரத்தை தந்தை பெரியார் அவர்களிடமே அளித்து விடுகிறது. இது பேசுனது 17, 25ஆம் தேதி போராட்டத்தை ஆரம்பிக்கிறது மாதிரி இருந்தார். போராட்டம்னா என்னன்னா 57 நடந்த சட்ட எரிப்பு போராட்டம் மாதிரி இருக்கட்டும், எல்லாமே ஜெயிலுக்கு போவோம், இருந்து ஒன்று நம்ம சாதிக்க முடியல, ஜெயிலுக்காவது போவோம் அப்படின்றது மாதிரி 25 ஒரு போராட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டு இருந்தார். ஒரு கூட்டத்திலையும் கூட அவர் சொன்னார் 25க்கு மேலே அறிவிப்பு வரும் அப்படின்றாரு. அதற்கு முன்னாடியே அவர் காலமாகக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி. அதாவது பெரியாருடைய அந்த பிரச்சார அணுகுமுறை ரொம்ப ஒரு யதார்த்தமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு அறிவு விளக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் அதில் இருக்காது. ஒரு சாதாரண எளிய மக்கள் கூட ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பெரியாருடைய பேச்சில் இருக்கும். இதை வைத்துத்தான் கலைஞர் அவர்களே கூட ஒரு பின்னாளில் சொன்னார், அண்ணாவின் அடுக்குமொழியும் என்னுடைய அலங்கார மொழியும் பெரியாருடைய மக்கள் மொழியினுடைய முன்னாடி தோத்து போயிடுச்சு. ஏன்னா பெரியார் அந்த மக்கள் மொழியில் பேசினார். அவர் பேசுறது உண்மை அப்படின்ற ஒரு அந்த உணர்தல் கேட்பவர்களுக்கு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்துருக்கேன், நீங்களும் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. பெரியார் கொள்கைகளை மறுக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது மறுத்து பேசுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. அது நடைமுறைப்படுத்துறது உங்களால் முடியுது, எங்களால் முடியலை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் மாறுபட்டு இருப்பார்கள். சில முக்கியமான மாத்திரம் இந்த இறுதி பேருரை உள்ள பகுதிகளை மற்றும் நான் சொல்லி தேவைப்பட்டால் விளக்கங்களை மாத்திரம் இது பண்ணுறேன். பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடப்பவர்கள் கொஞ்சம் சங்கடம் ஏற்பட்டு இருக்கலாம்.
அவங்களுடைய சங்கடத்தையும் பெரியார் வந்து உணர்ந்து பேசுகிறார். என்னடா இவன் கடவுளை இப்படியெல்லாம் சொல்லுகிறான் என்று கடவுளை சொல்கிறதோடு இருக்காமல் கடவுளை நம்புகிறவர்களை கூட முட்டாள் பயல் என்று சொல்லுகிறானே, இது என்னடா என்று சில பேருக்கு கோபம் வரலாம். கடவுள் சங்கதியை எடுத்தால் ஒருத்தனுக்கு ஒருத்தன், நம்பிக்கைக்காரனும் நம்பிக்கை இல்லாதவனும் அவனை இவன் முட்டாள் என்று சொல்லித்தான் ஆகணும், இவனை அவன் முட்டாள் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். வேற வழி இல்லை. நாங்கள் பகுத்தறிவை அடிப்படையாக வைத்து கடவுள் சங்கதி பேசுகிறதுனாலே கொஞ்சம் மரியாதையாக பேசுவோம். நாங்கள் பேசுறது கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறோம், மானத்தோடு பேசுவோம். பகுத்தறிவு இல்லாதவனுங்க கொஞ்சம் கடுமையாகத்தான் பேசுவானுங்க, நம்மை விட மோசமாக பேசுவான்கள். அப்படித்தான் சில பேர் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு. நாம் இவனைத்தான் திட்டுகிறோமே தவிர, இவனுடைய புத்தியைத்தான் திட்டுகிறோமே தவிர, அந்த பசங்க சொன்னது போல அவர்கள் பெண்டாட்டி பிள்ளைகளை நாம் ஒன்றும் குறை சொல்லவில்லை. நீங்கள் நினைச்சுக்கணும், என்னடா இப்படி சொல்றானே என்று சில பேருக்கு கோபம் இருக்கும். இந்த இறுதி பேரவையை பொறுத்தளவில் ஆசிரியர்கள் சொன்னது அப்படியே பேசுகிறத புத்தகமாக கொண்டு வந்திருக்கு. அந்த நட இட எல்லாமே வந்து அந்த இந்த இது மாதிரி பேசி நம்மளாலாம் அந்த தைரியம் வராது. அப்படிப்பட்ட அவருடைய அந்த பொது வாழ்க்கை வயதுக்கு ஏற்றாப்புல ரொம்ப இயல்பாக நல்லா பேசியிருக்காரு. 4000 திவ்ய பிரபந்தம் பாடியிருக்கிறவன் கடவுள் இல்லைங்கிறவனை எல்லாம் கொல்ல வேணும், அதுதான் கடவுள் பக்தனுக்கு அடையாளம் அப்படின்னு அவன் பாடியிருக்கான். யார்? 4000 திவ்ய பிரபந்தம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை கொல்லணும். நம்ம பகுத்தறிவாளர்கள் யாரும் அப்படி வந்துட்டு அவங்கள வந்து கொல்லணும்னு சொன்னதில்லை. அவங்க திருந்தணும்னு வேணால் நம்ம பிரச்சாரம் செய்வோம் ஒழிய, தேவாரம் பாடினவன் கடவுள் இல்லை என்கிறவன் பெண்டா ரொம்ப, அதாவது இது மாதிரி இதெல்லாம் வாசிக்கிறதே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமானதே. அது கடவுளே எனக்கு அந்த வசதி பண்ணி கொடுன்னு கேட்டிருக்கான். யாரு அப்படின்னா சம்பந்தன் என்று, சம்பந்தன் என்கிற ஒரு பக்தர்னு அந்த அயோக்கிய பெயர். அந்த மொழி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப, அதாவது இப்போ பார்த்தா கூட அந்த 73 நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதை கேட்குறது மாதிரியே வந்துட்டு ரொம்ப இயல்பாக வந்துட்டு கொண்டு போயிருக்காரு. தொண்டரடி பொடியார் கடவுள் இல்லை என்கிறவனை எல்லாம் வெட்டு வெட்டு என்கிறான். இன்னொரு கூட்டம் சைவ கூட்டம், அயோக்கிய பசங்க கூட்டம், அவனுங்க கழுவேத்தனும் நாங்கள் கடவுள் இல்லை என்று சொன்னவனை எல்லாம் கழுவு நிறுத்தி நிர்வாணமாக்கி ஆசனத்திலே விட்டு மூளை தலைக்கு மேலே வருகிறார் போல் கழுவேற்றினார்கள். எத்தனை பேரை, எண்ணாயிரம் பேரை இன்றைக்கு அது உற்சாகமும் நடக்கிறது. இதில் வந்து ஒரு நாகரிக சமுதாயம் என்னன்னா, சாக்ரட்டிஸ் வந்து விஷம் அருந்து வைக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இது வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நாகரிகம் வளர்ந்து வரும்போது அந்த நாட்டிலே வந்துட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு கொடுக்குது. நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த உடனே வந்துட்டு இன்னைக்கு இருக்க சூழலில் வந்துட்டு அன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லி, சாக்ரட்டிஸ் வாழ்ந்தது கிமு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்புணர்வு, அறிவு நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீர்ப்பு தப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரகடனம் பண்ணிட்டான். சொன்னதுனால சாக்ரட்டிஸ் திரும்பி வரப்போறதில்லை. அந்த அறிவின் மேல அந்த நாணயத்தோடு அவனுக்கு நடந்துக்கிறான். அதே மாதிரி கோப்பர்னிக்கஸ், உலகம் சுற்றி வருது, சூரியன் நிலையா இருக்கிறது, இதெல்லாம் சொன்னவரை வந்துட்டு சித்திரவதை செஞ்சு கொண்டாங்க, இதை கொண்டு விட்டாங்க, மரியாதையே இல்லாமல் அடக்கம் பண்ணாங்க. இன்றைக்கு அவர் செய்தது தவறு அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் கழிச்சு, 400-500 வருஷம் கழிச்சு அவர் எங்கே புதைச்சாங்களோ அந்த இடத்துல தோண்டி எடுத்து, என்ன எலும்பு இருக்கிற அவ்வளோதான், ஆனால் அடையாளம் அவங்களுக்கு அந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மரியாதையோடு அவர் அடக்கம் பண்ண. அவனுக்கு அந்த அறிவு நாணயம் இருக்குது. ஆனால் சமணர்களை கழுவேற்றி இன்றைக்கும் மதுரையில் வந்துட்டு திருவிழா கொண்டாடுறாங்களே, அந்த கழுவேற்றுறது போது என்ன ஒரு அறிவு நாணயம் அவங்களுக்கு இருக்குது? அன்னைக்கு இருந்த காட்டுமிராண்டி காலத்தில் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நாங்கள் தவறு ஒத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச அறிவு நாணயம் கூட இல்லையே. அதை குறிப்பிட்டு அவர் பேசுறார். கடவுள் இருக்கிறது என்று சொல்ற அயோக்கிய பசங்களைப் போல நாங்கள் அவ்வளவு அசிங்கமாக பேசவில்லை. முட்டாள் மடையன் என்று சொல்லுகிறோம், அதை நாங்கள் ருஜு பண்ணுவோம், உண்மை என்று நிரூபிப்போம். நம் ஜனங்களுக்கு புரியாததினாலே என்ன இந்த பசங்க இப்படி பேசுகிறாங்களே என்று நினைப்பீர்கள். அது புரியாதது என்று சொல்ல மாட்டேன், மானமில்லாத தன்மை என்று தான் சொல்வேன். பழக்கத்திலே நம்மை ஈன ஜாதி என்கிறான். ஏண்டா என்றால் நீ கோவிலுக்குள்ளே வர வேண்டாம், நீ வந்தால் சாமி தீட்டாகி விடும், போய்விடும் என்கிறான். என்ன அர்த்தம்? கல்லை தொட்டால் தீட்டாகிவிடும் என்றால் நம்மை எவ்வளவு கீழ் ஜாதி என்கிறான்.
பார்ப்பானுக்கு பிறந்தவன் என்கிறான், சூத்திரனுக்கு பெண்டாட்டியே கிடையாது என்கிறான், சூத்திரச்சி எல்லாம் பார்ப்பானுடைய வைப்பாட்டி மகள் என்று எழுதியிருக்கிறான். இதையெல்லாம் யார் கவனித்தார்கள்? இன்னும் அதே மாதிரி பல ஆதாரங்கள். அதை ஐயா சொல்றது வந்துட்டு எதுவும் பொய்யல்ல, புராணத்தில் சொல்லப்பட்டதைத்தான் அவர் பொதுக்கூட்ட மேடையிலே பேசியிருக்கிறார். 50 வருஷமாய் உழைத்ததிலே ஏதோ கொஞ்சம் மாறுதல், அதுவும் எதிரே நம்மை பார்த்து சூத்திரன் என்று சொல்ல மாட்டார். வீட்டிலே எதுக்காக பேசுவார்? இந்த சூத்திர பசங்க என்றுதான் பேசுவார். இந்த இழிவிலிருந்து நீங்களும் ஏதோ சட்டம், சமத்துவம், கடவுள் என்று சொன்னால் ஏதோ அதை உதைக்கிறோம், கடவுளை நாளைக்கு செருப்பால அடிக்க சொல்கிறோம், பல தடவை அடிச்சாச்சு, நாளைக்கும் அடிக்க சொல்கிறோம், நம் தாய்மார்களையும் நல்லா சாப்பிட்டு விளக்கு மாற்றாலே போட சொல்கிறோம். சட்டத்திலே இருக்கிறது என்ன பண்றது? எவ்வளவு ஒரு யதார்த்தமா பேசுறாரு பாருங்க. அந்த அனைத்து சாதியின அர்ச்சகரா அந்த சட்டத்தை தவறு அப்படின்னு சொல்லி ஆகம விதிப்படி பயிற்சி பெற்றிருந்தாத்தே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியும் அப்படின்றது மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆகமத்தின்படி எழுதணுங்கிற ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருத்தனே 2-3 பேர் பார்ப்பான்கள் ஆதிக்கம் உள்ளது, பாப்பாத்தியால நியமிக்கப்பட்டவனுங்க, என்றைக்கு எழுதினான் ஆகமம், ஒரு அக்கிரமம், ஒரு அயோக்கியத்தனம் இதுபோல உலகத்திலே உண்டா? என்றைக்கோ எவனோ பெயர் தெரியாத அனாமதேயம் எவனாலேயும் சொல்ல முடியாது. ஆகமத்தை எழுதியவன் எவன்டான்னா அவன் சொல்லுவான், வசிஷ்டன் எழுதினான், நாரதன் எழுதினான், யாக்ஞவல்யர் எழுதினான், மனு எழுதினான், வெங்காயம் எழுதினான் என்று இந்த பயில்களுக்கு வயது என்ன? நம் தமிழருக்கு இலக்கியம் என்னென்னமோ இருக்கிறதே, எவ்வளவோ இலக்கியம் இருக்கிறது. பார்ப்பானுடைய இலக்கியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ராமாயணம், பாரதம், விஷ்ணு புராணம், கந்த புராணம், அந்த புராணம், இந்த புராணம் என்று நம்ம புலவர்களுக்கும் ஏராளமாக இருக்கிறது. பஞ்சகாவியம், 5 இலக்கணம், அது இது என்று எதிலேயாவது இந்து என்ற வார்த்தை இருக்கிறதா? ஆரியன் வந்தபோதுதானே சிந்து நதி என்கிறது. அதை இந்த நாட்டு பழங்குடி மக்களுக்கு இந்து என்று பெயர் என்றால் சொல்லிவிட்டு மரியாதைக்காவது போகலையே. இந்து என்றால் 2 ஜாதி, அதில் ஒருத்தன் பார்ப்பான், ஒருத்தன் சூத்திரன். பார்ப்பான் எல்லாம் மேல் ஜாதி. ஒரு மனுஷனை என்னடா அடே உன் பெண்டாட்டியை அப்படி என்று சொன்னால் கத்தியை எடுத்துக்கிறானே. தனிப்பட்ட மனுஷனே உன் பெண்டாட்டியை என்று சொன்னால் கத்தியை எடுத்துக் கொள்ளுகிறான். ஒரு வயலுக்கும் மானம் இல்லை என்றால் மானம் இருந்தால் இந்த நாட்டில் முடியுமா? ஒரு பயல் பூணூல் போட்டுக்கிட்டு நம் எதிரில் வருவானா? என்னடா அர்த்தம்? இந்த பயலுக்கு பூணூல் இருக்கிறது, ஏ அயோக்கிய பயலே, என்ன அர்த்தம்? நீ பிராமணன், நான் சூத்திரன் என்ற அர்த்தம். அப்படி என்றால் என்ன? உன்னுடைய வைப்பாட்டி மகன் என்ற அர்த்தம். போடு உன்னை செருப்பால. அப்படி என்ற ஆத்திரம் அல்லவா வரும் நமக்கு. மானம் இருந்தால் இன்னொருத்தவன் பொண்டாட்டியை என்றால் என்ன ஆத்திரம் வருமோ அதற்கு மேலல்லவா ஆத்திரம் வரணும். உன்னை சூத்திரன் என்று ஒருவன் சொன்னான். எப்படி அந்த உணர்ச்சி, அந்த சுயமரியாதை உணர்வை ஊற்ற இருப்பாங்க. நாம் மிகப்பெரிய சமுதாயம், நாம் எவ்வளவு முன்னுக்கு வர வேண்டியவர்கள். நாதியற்று போய் காட்டுமிராண்டி அல்லவா இருக்கிறோம். இதில்வே தமிழ் காட்டுமிராண்டு மொழி நபர்களாம் காட்டுமிராண்டின் முன்பது எவ்வளவு ஆதங்கப்பட்டு, நாம் மிகப்பெரிய சமுதாயம், நாம் எவ்வளவு முன்னுக்கு வர வேண்டியவர்கள். எதனாலன்னா இந்த காட்டுமிராண்டித்தனமான சில புராணங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டதால் முடியலை. சொல்லுங்கள், வெளிநாட்டுக்காரனை பார், வெள்ளைக்காரனை பாறையா, நீ வேட்டி கட்டி இருக்கும் பொழுதே அவர்கள் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் அமனமாக இருந்தவர்கள். நீ உன் பெண்டாட்டி, மகள், அக்காள், தங்கச்சி என்று முறை வைத்திருந்த பொழுது அவர்களுக்கு அக்காள் தங்கச்சி முறையே கிடையாது. அவ்வளவு காட்டுமிராண்டியாக இருந்தவர்கள் யாரு? வெள்ளைக்காரங்க. இன்றைய தினம் அவர்கள் ஆகாசத்துக்கு அல்லவா பறக்கிறார்கள், ஆகாசத்துக்கு மேலே அல்லவா போய்விட்டு வருகிறார்கள், சந்திரன் இடத்திற்கு அல்லவா போய் உட்கார்ந்து விட்டு வருகிறார்கள். அவன் பண்ணுகிற அதிசயம் ஏராளம். அமெரிக்காவே இருக்கிறான், 10,000 மைல். நாம் இங்கே இருக்கிறோம். போனை எடுத்து இப்படி காதிலே வைத்தால் என்றால் ஹலோ என்றால் அப்போதே நமக்கு இங்கே காதில் கேட்கிறது. அந்த உதடு ஒட்டுறதுக்குள்ளேயே காதில் கேட்குது ஐயா.
10,000 மைலிலிருந்து அவர்களிலே அரைவாசி பேருக்குத்தான் கடவுள். அரைவாசி பேருக்கு ஒரு கடவுள், அதுவும் சந்தேகம். எப்படி அவங்க வந்துட்டு ஒரு அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. நம்ம மாதிரி நாத்திகர்கள் இல்லைனாலும் கூட பெரும்பாலானவர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு கடவுளை பற்றி கவலை இல்லாதவர்கள். இருக்கு இல்லை, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், இருந்துட்டு போட்டோம், இதுக்குன்னு அவசியம் இல்லையே. அங்கே வெளிநாட்டில் வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படின்னாங்கன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக, இந்த பிறக்கும்போது பதிகிறது வந்துட்டு சர்ச், அடக்கம் பண்ணும்போது அந்த செமெண்டரியில் அதில் வந்துட்டு அங்கே பதியணும். இந்த ஒரு இதுக்காக அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதுனால நண்பர்களை பார்க்குறது. அதுக்கு மேலே கடவுள் ஈடுபாடு மத நம்பிக்கையெல்லாம் மறைஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்பணும். இங்கு முட்டாள் பசங்களுக்கு 1000, 2000, 5000 கடவுள் ஒரு காரியமும் பண்ண முடியவில்லை. இந்த கடவுள்களாலே காரியம் பண்ண முடியவில்லை என்றால் சும்மாவாக இருக்கிறோம். அவைகளுக்கு எவ்வளவு கோயில், எத்தனை பெண்டாட்டி, வைப்பாட்டி, கல்யாணம், கருமாதி செலவு, எத்தனை பேருக்கு சோறு, எவ்வளவு பேருக்கு உற்சவம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் வந்துட்டு இது தொடர் சொற்பொழிவு மாதிரியே ஆற்றலாம். இதில் வந்து நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, ஆரம்பத்தில் வந்து நான் சொன்னது மாதிரி இந்த இறுதி பேருரை முதலாக படிக்கின்ற ஒரு நடுநிலையாளர்கள் பெரியாரை பற்றி ஒரு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நினைப்புதே வரும். பெரியார் உயிரோடு இருக்கும் பொழுதே வந்துட்டு இந்த ட்ரஸ்ட்டு மேலே, அவர் நிறுவிய அந்த ட்ரஸ்ட்டு மேலே இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவர் வந்து மக்கள்கிட்ட வாங்குகிற படத்தெல்லாம் இவர் சொந்த பேரில் போட்டுக்கிறார், அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறதில்லை அப்படின்றது மாதிரி ஒரு இது. தந்தை பெரியார் அவர்கள் மறைந்ததற்கு பின்பு வந்து மணியார் காலத்திலையும் வந்துட்டு அதே மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. அதற்கு பின்பு ஆசிரியர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிறார். ஆசிரியர் பொறுப்புக்கு வந்த காலம் வந்துட்டு இயக்கத்தை விட இந்த இயக்கத்துக்கு உண்டான பிரச்சனையை அடக்கிறதுக்கு படாத பாடு விட்டுருக்காங்க, படாத பாடு. பெரியார், மணியம்மை, அதுக்கு அடுத்து ஐயா ஆசிரியர் வரும்போது அவ்வளோ அந்த இதெல்லாம் வந்துட்டு ஆசிரியரிடம் அந்த கதையெல்லாம் கேட்கும்போது இன்றைக்கி இயக்கம் வளர்ந்துருச்சு, இயக்கம் வந்துட்டு பெருசாக இருக்குது. அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இல்லை. அதனால் அந்த இன்கம் டேக்ஸில் போய் உட்காந்துருப்பாப்லையா அந்த பாப்பானுங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இவர்கிட்ட வந்து, என்ன மிஸ்டர் வீரமணி, என்ன கேஸு கண்டெஸ்ட் பண்ணுறீங்க போல, இது ஜெயிச்சிருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, ஏன் வெட்டியாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போங்க, அப்படிலாம் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ட்ரஸ்ட்டை வச்சு இந்த இயக்கத்தை வந்து முடிக்கிறணும்னு ஃபுல்லாகவே முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வருது. அந்த அப்பீல் அப்படின்றது கோர்ட்டுக்கு போகாது. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ட்ரிபியூனல் இருக்குது, அப்பலேட்டு ட்ரிபியூனல், மேல்முறையீட்டு ட்ரிபியூனல். அதுக்கு வந்து போகும்போது அதில் 2 பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க, நீதிபதி. பொதுவாக அப்பீல் இந்த ட்ரிபியூனல்னு சொல்ல வரும்போது அந்த நார்மல் கோர்ட்டுக்கு உள்ள நடைமுறை வந்து பொருந்தாது. அந்த ட்ரிபியூனலில் வந்து யார் வந்து அரசு சார்பாக வாதிடுவாங்கன்னா அங்கே இருக்க அதிகாரிகளே வாதிடுவாங்க. ஆனால் அதிகாரிகள் வாதிட்டா தோற்று போயிடும்னு சொல்லி அதிகாரியும் வாதிட்டு 2 ஹைகோர்ட் வக்கீல், பிரபல்யமான வக்கீலையும் அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சேர்த்துக்கிறது. ட்ரஸ்ட் சைடு, நம்ம இயக்க சைடு வந்து டெல்லியில் இருந்த உத்தம ரெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வக்கீலை வந்துட்டு கொண்டு வர. அவர் ரொம்ப திறமையான வக்கீல். ஆனால் அவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட், எவிடன்ஸ் எல்லாம் இந்த இறுதி பேருரை தான். இதெல்லாம் மொழிபெயர்த்து அவர் கேட்க 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 என்னங்க இதில் என்ன வாதாடுறதுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு, இதை பார்த்தா ஒரு தேச துரோகம் பண்ணுறது மாதிரி தானே, ஒரு அரசியல் சட்டத்தை வந்து மோசம் சொல்கிறாரு, இதை எரிக்கணுன்றாரு, இப்படியெல்லாம் இருக்கும்போது இதில் என்ன நான் ஆர்கியூ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அதனால் இதில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இடையில அந்த உணவு நேரத்தில் வந்துட்டு அந்த வக்கீல் வந்து சொல்லும்போது ஆசிரியருக்கு நம்ம மனசு கஷ்டம். இன்னும் இவ்வளோ தூரம் இதாகி வந்து இது எப்படி நம்ம பெரியார் கொடுத்த பொறுப்பை வந்துட்டு இது எப்படி கட்டி காத்து கொண்டு போகணும் அப்படின்னு வரும்போது அது அவங்களுக்கு வந்துட்டு அது டேக்ஸ் கட்ட வைக்கணும் இந்த ட்ரஸ்ட்டை. இது வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடையாது, ட்ரஸ்ட் கிடையாது, இது அவங்க இஷ்டத்துக்கு செலவழிக்கிறாங்க, அதனால் வந்த பணத்துக்கு வந்து வரி கட்டணும் அப்படின்றது மாதிரி இருக்குது. நம்ம ஆர்கியூமெண்ட் வந்து இல்லை இது பொதுநல காரியங்களுக்காகத்தே வந்து ட்ரஸ்ட்டு பயன்படுது, மக்கள் சேவைக்காகத்தே பயன்படுதுன்றதை ப்ரூவ் பண்ணணும்னு வரும்போது அப்போ இந்த இறுதி பேருரையை வந்துட்டு பாருங்கள், இவ்வளோ தூரம் அரசுக்கு தேசியத்துக்கு எதிராக பேசினவருக்கு ஏற்படுத்தின ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு எப்படி நம்ம தர முடியும் அப்படின்னு கேட்கும்போது அங்கதே ஆசிரியருடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன அப்படின்னா
இல்லைங்கய்யா, இறுதி பேருரையை படிக்கும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் வருது இயல்பு. ஆனால் இதே பெரியாருக்குத்தான் இது 79 பின்னாடி கேஸ் நடக்குது. தொடரும்போது 79 நூற்றாண்டு விழா டயத்தில் பெரியாருக்கு ஸ்டாம்ப் யார் விட்டா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. உண்மையிலே பெரியார் ஒரு தேச துரோகம் பண்ணவர், நாட்டுக்கு நலனுக்கு புறமாக நடந்திருந்தாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்குமா? அந்த வெளியிட்ட ஸ்டாம்பில் பெரியாரை பற்றி உள்ள வாசகங்கள்லாம் படிக்கும்போது நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. உண்மையிலே இவங்க வேறு மாதிரி இருந்திருந்தா, கவர்மெண்ட்டை ஏமாற்றணும், டேக்ஸ் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாம்ப் வெளியிட்டிருப்பாங்களா அப்படின்ற ஆர்குமெண்ட்டை சொன்னோடனே அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஜெயிச்சான். ஆசிரியருடைய, அதாவது தலைவர் பெரியாருக்கு பின்னாடி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அவர் ஆசிரியர் அந்த அளவு இல்லை, அதுக்கும் மேலே அவர் என்ன ஐயா இன்னைக்கு விட்டுட்டு போன இடத்துல இருந்து இயக்கத்தை தூக்கி பிடிச்சி, ஐயாவை தூக்கி பிடிச்சி உலகமெல்லாம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாபெரும் பொறுப்பில் தமிழர் ஆசிரியர் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால் இதில் அவசியம் நான் ரொம்ப கோடிட்டு காமிக்கிறது மாதிரி பேருரையில் இது பண்ணேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் 5 கூட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா? 5 கூட்டத்தில் கும்பகோணம் கூட்டம், கும்பகோணத்தில் ஒரு கூட்டம். அதை அந்த பேசின பேச்சே திராவிடர் கழகம் புத்தகமாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சந்தர்ப்பம் மறுபடியும் வராது அப்படின்னு சொல்லி அந்த கூட்ட பேச்சில் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் சொல்கிறத இப்போ பேசிகிட்டு இருக்கானே ஒரு பிரமுகர், அதை பெரியார் சொன்னதாக போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பேச்சில் என்ன வருதுன்றத மாத்திரம் நான் சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை, பெரியார் பேசுகிறார். அந்த பிரம்மாவுக்கு பொண்டாட்டி யாரு? அவனோட மவ சரஸ்வதி, அவதான் பொண்டாட்டி. தெரியாமல் இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சரஸ்வதி கதையை பார்த்தா, அந்த பொம்பளைய அவன் உண்டாக்கி போட்டு பார்த்தா அந்த பொம்பளை அழகாக இருந்தா, போய் கட்டி பிடிச்சான். அவ என்னென்ன அப்பனாச்சே நீ என்னை கட்டி பிடிக்கிறையே, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஓடினாள். இவனும் ஓடினான். யார்? பிரம்மா ஓடுறான். இதெல்லாம் புராணத்தில் இருக்கிறதுங்க. ஐயாவா இட்டுக்கிட்டெல்லாம் பேசுகிறேன், புராணத்தில் இருக்கிறத எடுத்து சொல்கிறாரு. இவனும் ஓடினான். லிங்கேஸ்வரன், லிங்கேஸ்வரன் யார்? ஈஸ்வரன், அவர் விட்னஸ். பிரம்மாவை கூப்பிட்ட, என்னடா மககிட்ட இப்படி ரகலை பண்றிய அப்படின்னு அட்வைஸ் பண்றாப்புல. உடனே உனக்கு தெரியாதா, ஆசை வந்தா அம்மா என்ன மக என்ன? சொன்னது யாரு? பிரம்மா. பிரம்மா சொன்னான்றத பெரியார் சொன்னது மாதிரி இது பண்ணி விட்டார். இதுதான் அயோக்கியத்தனம். இது மாதிரி ஒரு விளக்கங்கள், இதை நம்ம விளக்கி கடவுளை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பொள்ளாச்சி சமயத்தில் நடந்த இந்த எலெக்ஷன் நடந்தது, பொள்ளாச்சி சமாச்சாரம் நடந்தப்ப அதை நம்ம கிருஷ்ணனை பற்றி பேசணுன்னு என்ன பண்ணாங்க, அது ஒரு பெரிய பிரச்சாரமாக்கி மக்கள் விழிப்பில்லாமல் இருக்கும்போது கிருஷ்ணனவே இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க. இந்த விளக்கங்கள்லாம் வெளியே கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, பாருங்க அப்படின்னு வேற மாதிரி திருப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இது நம்ம தோழர்கள் தகவலுக்குதே. இது அம்மா என்ன மக என்ன, மக்கள் சிரிப்பு. உடனே இவன் உத்தரவு போட்டான், போமா, அவன் தான் ஆசை வந்தா பேதம் இல்லைங்கிறானே, போய் அவங்கிட்ட என்ன. உடனே அவனும் அவளும் பொண்டாட்டி புருஷனா இன்னைக்கும் இருக்கிறாங்க. இப்படி ஒரு முறையில்லாது இருக்கு. அத்தனையும் ஃப்ராடுன்னு சொல்ல முடியுமா? காரியம் வேணும்னா நடந்திருக்கிறதே தவிர அந்த முறை அன்னைக்கு இருந்திருக்குதானே ஒத்துக்கணும், இல்லாட்டா அவன் எழுதுவானா? இப்படி எவ்வளவு இருந்திருக்கு. கூடுமான வரைக்கும் தமிழன் கொஞ்சம் யோக்கியமாக இருந்தால்தான் சில ஆராய்ச்சிக்காரங்க சொல்கிறாங்க, இருக்கட்டும். இப்படித்தே நம்மளுடைய வரலாறு புராணங்களுடைய கதை அப்படின்றத மாத்திரம் இதத்தை ஆதாரம்னு வச்சுக்கிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொதுவெளியில் குற்றச்சாட்டு வச்சவன் பொதுவெளியில் ஆதாரம் காமிக்கணுமே, கேட்டால் நான் நீதிமன்றத்தில் காமிக்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய அறிவு நானே எப்படின்றத மாத்திரம் பார்த்துக்கிட்டு அருள் கூர்ந்து மறுபடியும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த இறுதி பேருரையை அனைவரும் வரிக்கு வரி படித்து, ஒரு முறை அல்ல பல முறை படித்து நம்மளை ஒரு ஆக்க ரீதியாக முழுமையான பெரியாரியல்வாதியாக, பெரியார் கொள்கைகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சாரங்களாக நம்மளை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு இந்த இறுதி பேருரையை மறுபடியும் ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, இந்த உரையாற்றுவதற்காக ஆழ்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கிய பெரியார் நூலக வாசகர் வட்ட பொறுப்பாளர்களுக்கு எனது நன்றியை மீண்டும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.